வணக்கம் மக்களே, கொங்குமங்கை சேனல்லேருந்து இன்றைக்கி ஈஸியாக வீட்டில் பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் லீவில் குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க. சீக்கிரமாக செஞ்சு கொடுக்குறக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஒரு கடாயில் தேவைப்படுற எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். பொட்டேட்டோவை கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டு, பெப்பர் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும். வரமிளகாக்குள்ளே இருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம போட்டுக்கிறோம். இது கூட ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால தேவைப்படுற அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போதுமானது. மிளகாத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா வேண்டாம். நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு ரவுண்டாக பாலாக நம்ம பண்ணிவிட்டு, இந்த பால்குள்ளே ஒரு ஸ்டஃபிங்காக பார்த்திங்கன்னா சீஸ் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி இதை நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுக்கலாம். இதுக்கு எப்படி ஆயிலில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூனும், மைதா ஒரு 2 ஸ்பூனும், ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கணும். பிரெட் கிராம்ஸ் பக்கத்தில் வச்சுக்கலாம். நம்ம ப்ரெட்டை டேரெக்டாக வாங்கிட்டு இந்த சைடில் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு மிக்சியில் அடித்து அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒரு இதாக பண்ணிவிட்டு இது கூட மேலே சீஸ் வச்சு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது எப்படி வருதுன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சின்ன சின்ன பாலாகவும் பண்ணிக்கலாம், இல்லை தேவைப்பட்டால் பெருசாக கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இந்த க்யூப் எப்படி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த சீஸ் க்யூப் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சீஸ் நம்ம இப்படியும் வைக்கலாம். நம்ம செரவி அதை அந்த துகளாக கூட நம்ம வச்சு அப்படியும் நம்ம பண்ணலாம். இதையெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஒன்றுன்னா நம்ம ஆயிலில் மிதமான ஆயிலில் பொரிச்சு எடுக்கிறது தான். எப்போவுமே பால்ஸ் போட்ட உடனே இமீடியட்டாக நம்ம கரண்டி உள்ளே போடக்கூடாது, எல்லாம் பிரிஞ்சிடும். அங்கங்கே நம்ம ஆயில் நிறையா இருக்கிறதுனாலையும் ஒட்டியும் அதிகமாக போடக்கூடாது. ஒரு 5-6 அப்படி பால்ஸ் போட்டால் போதுமானது. இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் பொன்னிறமாகி அப்புறம் மெருனாகி கொஞ்சம் நமக்கு நல்லா செவந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எங்களுடைய சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மக்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர்த்துக்கு நமக்கு தெரியாதவங்களுக்கு, சமையல் தெரியாதவங்களுக்கு சின்ன சின்ன வீடியோஸ் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான்லையும் நம்ம கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வெந்து வர்றதுக்கு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம், அவ்வளோதான். உள்ளே இருக்கிற சீஸ் ஏன்னா நம்ம லைட்டான சூட்டில் வச்சு வேக வைக்கும் பொழுது தான் அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நம்ம சாப்பிடும் பொழுது நல்லா பிரிஞ்சு கிடைக்கும். அதுக்காக ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடனே பிக்க முடியாது, ஏன்னா சூடு இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் இப்போத்துக்கு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மறுபடியும் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற சீஸ் மறுபடியும் கெட்டி ஆகிடும். அதனால் சூடாகவே சர்வ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது சாஸ் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.